Dear aspirants, those who wish to write the TRB English examination, TRB ஆங்கில எக்ஸாம் எழுதி பள்ளிகளில் மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியராக விரும்புவீர்கள் தங்கள் அந்த பாடப்பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது நம்ம ஃபஸ்ட் யூனிட் பார்ப்போம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 to 1600. ஆங்கில இலக்கியம் 1400 to 1600. இதை முதல் யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் யூனிட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 to 1600. அப்போ சாசர்லேருந்து தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆரம்பிக்குதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. As usually said, English literature starts from Geoffrey Chaucer. ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஆங்கில இலக்கியம் இருந்திருக்கு. பியா வுல்ஃப் இந்த மாதிரியெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு வசதியாக என்ன சொல்கிறோம்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜெஃப்ரி சாசர் அப்படின்னு சொல்கிறோம். We call him the father of English literature. We call him the father of Renaissance அப்படின்னா சொல்கிறோம். வாட் இஸ் ரெனைசான்ஸ்? ரெனைசான்ஸ் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய மூமெண்ட், லிட்ரேச்சரில் உள்ள ஒரு மூமெண்ட், லிட்ரரி மூமெண்ட். என்ன லிட்ரரி மூமெண்ட்டுனா ரெனைசான்ஸ்னால் மறுமலர்ச்சின்னு இருக்கும், ரீஃப்ளவரிங் அல்லது ரிவைவல் ஆஃப் கிளாசிக் லாங்குவேஜஸ். அதாவது மீண்டும் இன்ட்ரெஸ்ட் படிக்கிறது. என்னென்ன லாங்குவேஜ் படிக்கிறோம்னா கிரேக்க மொழி மற்றும் லத்தீன் மொழி இலக்கியத்தை படிக்கிறது தான் ரெனைசான்ஸ் அப்படிங்கிறது. ரெனைசான்ஸ் இஸ் அ லிட்ரரி மூமெண்ட். கேட்டாங்கன்னா வாட் இஸ் ரெனைசான்ஸ்? ரெனைசான்ஸ் இஸ் அ லிட்ரரி மூமெண்ட், இலக்கியத்தில் ஒரு இயக்கம். ரெஃபர்மேஷனுங்கிறது அது மதத்தில் உள்ளது. அதுக்கு முன்னாடி கிறிஸ்டியன்ஸ் சர்ச் ரோமன் கேத்தலிக் சர்ச் இருந்துச்சு. அதில் மார்ட்டின் லூதர் கிங் அதை கொஸ்டின் பண்ணார். அதனால் கிங் சார்லஸ் எய்த் தனது ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு இதை உண்டாக்குனாங்க. அது மத சார்பானது ரெஃபர்மேஷன். ரீஸ்டோரேஷன் அப்படின்னாக்கா ரீஸ்டோரேஷன் ட்ராமா அப்படின்னா அந்த பூரிட்டானிசம் வந்துச்சு. பூரிட்டானிசம்னா பியூராக இருக்காங்க. அவங்களுக்கு நாடகம், இலக்கியம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் அசிங்கம்னு சொன்னாங்க. அதனால் அது கம்ப்ளீட்லி பேண்டு ட்ராமா. ஷேக்ஸ்பியர் காலத்தில் ட்ராமா மிகவும் உச்சகட்டத்தில் இருந்துச்சு. அந்த ட்ராமா பேன் பண்ணிட்டாங்க. அது டிபாச்சரி, விபச்சாரம், அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி பேண்டு ட்ராமா. அது திருப்பியும் ரிஸ்டோரேஷன் ட்ராமா அப்படின்னா திருப்பியும் ட்ராமாவை கொண்டு வந்தார். அவர் ஒரு ஃப்ரான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மன்னர் ரீஸ்டோர்டு ட்ராமா, அதான் ரீஸ்டோரேஷன் ட்ராமா. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ரெனைசான்ஸ்னால் இலக்கிய மறுமலர்ச்சி. ரிஃபர்மேஷன் அப்படிங்கிறது மத சம்மந்தப்பட்டது. முதல்ல ஆர்சி மதம் இருந்துச்சு, ரோமன் கத்தாலிக்க மதம். அதுலேருந்து ப்ராட்டஸ்டன்ட் பிரித்தாங்க. அது ரெஃபர்மேஷன். அண்ட் தென் ரீஸ்டோரேஷன்னா ட்ராமாவை கொண்டு வர்றது. இப்போ அந்த ஃபஸ்ட் யூனிட்டை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன இருக்குன்னா 1400 to 1600 கவர் பண்ணுறது தான் பொயட்ரி ஜெஃப்ரி சாசர். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ். கேண்டர்பரி டேல்ஸ் கதைகளுக்கான ஒரு முன்னுரை எழுதியிருக்காரு. ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ். டேல்ஸ்னால் ஸ்டோரிஸ். இது என்ன கேண்டர்பரி? வாட் இஸ் கேண்டர்பரி அப்படின்னு கேட்டால் நம்ம வேளாங்கண்ணி, பழனி இது மாதிரி ஒரு புனித இடம். கேண்டர்பரி இஸ் த நேம் ஆஃப் த பில்கிரிமேஜ் சென்டர். ஒரு புனித இடம். அங்கே எல்லோரும் புனித யாத்திரை போவாங்க. அது மாதிரி புனித யாத்திரை அங்கே கேண்டர்பரிங்கிற இடத்துல தாமஸ் எ பக்கெட்டுங்கிற ஒரு பாதிரியார் கொலை செய்யப்பட்டிருக்கார். தாமஸ் எ பக்கெட் வாஸ் மர்டர்ட் இன் த கேண்டர்பரி. அதை வச்சு டிஎஸ் ரெட் ஒரு வெர்ஸ் ட்ராமா எழுதியிருக்காரு, கவிதை நாடகம். அது பேர் மேட்டர் இன் தி கத்தீட்ரல். கத்தீட்ரல்னால் சர்ச்சு. மேட்டர் இன் தி கத்தீட்ரல்னு டிஎஸ் ரெட் எழுதியிருக்காரு. இப்போ அந்த கேண்டர்பரிங்கிற இடத்துல தாமஸ் எ பக்கெட் அவர் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு எல்லோரும் புனித யாத்திரை போகிறாங்க. அந்த காலத்தில் புனித யாத்திரை ஸ்ப்ரிங் டைமில், அந்த வசந்த காலத்தில் எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்க என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்கன்னா
அந்த 30 பில்கிரிம்ஸ் இருக்காங்க. சாசரையும் சேர்த்து 30 பில்கிரிம்ஸ் ஆர் தேர். புனித ஹவு மெனி பில்கிரிம்ஸ் ஆர் தேர், அது ஒன் வேர்டில் கேட்பாங்க. தெர் ஆர் 30 பில்கிரிம்ஸ். அவங்க தேர் மேட் அன் அக்ரிமெண்ட். என்னன்னா போகிறப்போ ஒவ்வொருத்தரும் 2 கதை சொல்லணும், வரப்போ ஆன் ரிட்டர்ன் ஜேர்னி 2 ஸ்டோரி சொல்லணும், மொத்தமாக 4 கதை சொல்லணும். அப்போ மொத்தமாக 30 × 4 120 ஸ்டோரி சொல்லணும் இல்லையா? ஆனால் அந்த 120 ஸ்டோரிஸும் நமக்கு கிடைக்கல. ஒரு சில கதைகள் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து ப்ரோலாக், அந்த கண்ட்ரிபியூட்டரி டேல்ஸுங்கிறது ஒரு பெரிய கதை. அதுக்கு ப்ரோலாக் ப்ரிஃபேஸ் மாதிரி அதில் உள்ள கேரக்டர்ஸை வந்து சாசர் வந்து எழுதியிருக்காரு. அதில் ஒரு சாப்டர் மட்டும் த புக் ஆஃப் தி டச்சஸ் அப்படின்னு ஒரு சாப்டர், அதை மட்டும் நம்ம படிக்கணும். த புக் ஆஃப் தி டச்சஸில் ஒருத்தர் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பார், அவர் ஒரு கனவு கண்டார், அந்த மாதிரி வரும். வி ஹேவ் டு ரீட் இன் டீட்டெயில். இது வந்து டீட்டெயில் ஸ்டடி. புக் ஆஃப் தி டச்சஸ். டச்சஸ் அப்படின்னா டியூக்கோட பெண்பால், ஃபெமினைன் ஃபார்ம். டியூக்னா ஒரு நாட்டை பல பகுதிகளை பிரித்து டியூக் டம் அப்படிம்பாங்க. சிறு குறுநிலமாக பிரிஞ்சதுன்னா அது டியூக் டம், சிறு நாடு. அந்த சிறு நாட்டு மன்னர் பேர் டியூக்கு, அந்த மனைவி பேர் டச்சஸ். இது வந்து அதை நம்ம படிக்கணும். அந்த எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதுறது 2 போயம்ஸு, புரோத்தலாமியான், எபித்தலாமியான். அது இல்லாமல் ஃபெய்ரி குயின் அப்படின்னு ஒரு எப்பிக் எழுதியிருக்காரு எட்மண்ட் ஸ்பென்சர். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா புரோத்தலாமியான், எபித்தலாமியான் அப்படின்னு ஒரு எப்பிக்கு, ஒரு 2 மேரேஜ் சாங் எழுதி. அது வந்து மேரேஜ் சாங், கல்யாணம் ஆகும்போது அவங்க பாடக்கூடிய பாட்டு, வெட்டிங் சாங் அல்லது மேரேஜ் சாங் சொல்லுவாங்க. புரோத்தலாமியான் அண்ட் எபித்தலாமியான். அண்ட் சர் தாமஸ் வயட் எழுதின ரிமெம்பரன்ஸ். இந்த 3 தான் அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. அதாவது போயத்தில் சர் தாமஸ் வயட்டுடைய ரிமெம்பரன்ஸ். நம்ம மெட்டில் கலெக்ட் பண்ணால் தான் நம்ம படிக்கிறது வசதியாகும். தென் ப்ரோஸில் உரைநடையில் வந்து பேக்கன் சொல்லுவாங்க. பேக்கன் இஸ் தி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏ. ஆங்கில கட்டுரையின் ஃபாதர், அவர் தான் தந்தைன்னு சொல்கிறாரு. அவருடைய எஸ்ஏஸில் வந்து 2, 3, 4, 6 எஸ்ஏ மட்டும் வச்சுருக்காங்க. ஆஃப் ட்ரூத், உண்மைனா என்ன. ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு என்றால் என்ன. ஆஃப் ஸ்டடீஸ்னால் படிப்பு, கல்வியை பற்றி சொல்கிறது. ஆஃப் அட்வர்சிட்டினா கஷ்ட காலம், டிஃபிகல்ட் டைம்ஸ், இதை பற்றி. ஆஃப் ரிவெஞ்சுனா பழி வாங்கிறது. ஆம்பிஷன்னா இன்னும் பல விஷயங்களை நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு மேலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை. இந்த 6 கட்டுரை எழுதியிருக்காரு. என்னென்ன கட்டுரை எழுதியிருக்காருன்னா ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இதை ரெண்டு சேர்த்து நம்ம ஒரு ஞாபகத்தை வச்சுக்கலாம். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், உண்மையான நட்பு. ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் அட்வர்சிட்டி. அதெல்லாம் படிக்கணும். படிக்கலைன்னா கஷ்ட காலம் வரும். இது ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் ஆம்பிஷன், பழி வாங்குதல். அதுக்கப்புறம் ஆம்பிஷன்னா எய்ம். இந்த மாதிரி 6 எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பிலிப் சிட்னியோட அப்பாலஜி ஃபார் பொயட்ரி. அதாவது பொயட்ரிக்கு தான் இப்போ வந்து ரிலிஜியன், இந்த காலத்தில் ரிலிஜியன் வந்து ஃபெயில் ஆகுது. கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை போகும்போது அந்த பொயட்ரி தான் அதை வந்து ரிவைவ் பண்ண முடியும் அப்படின்னு சார் பிலிப் சிட்னி சொல்கிறாரு. பைபிளில் உள்ள புக் ஆஃப் ஜாப்ங்கிற மனிதனை வந்து கடவுள் சோதிப்பார். சாட்டனும் கடவுளை சோதிக்கிறாங்க. அவனுக்கு 7 பிள்ளைங்களோ என்னமோ இருக்குது, ரொம்ப மாடெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பிடுங்கிக்கிறாங்க. கடைசியில் அவன் கஷ்டப்படும் போதும் கடவுள் வந்து திட்டாமல் இருக்கார், தீர்க்கான். அதனால் அவன் எழுதுனது தான் வந்து த புக் ஆஃப் ஜாப் என்பது. அது பைபிள்லேருந்து எடுத்திருக்காங்க. அது வந்து ப்ரோஸ். அண்ட் தென் வி கம் டு ட்ராமா. கிறிஸ்டாஃபர் மார்லோவுடைய டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படிங்கிறவர் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டார். அதனால் எல்லாத்தையும் படிச்சுட்டு வெறுத்து போய் மெடிசன்னா எல்லா நோய்க்கும் மருந்து இருக்காது, அதனால் அவருக்கு அது பிடிக்கலை. லா படிக்கலாமா, அதுவும் அவருக்கு பிடிக்கலை. அதனால் கடைசியாக நெக்ரோமேன்சி எனப்படக்கூடிய பிளாக் மேஜிக்கே எடுத்துக்கிறார். வாட் இஸ் நெக்ரோமேன்சின்னு சொன்னால் பிளாக் மேஜிக், அதாவது பில்லி சூனியம். அதை கற்றுக்கணுங்கிறதுக்கு அவர் சாட்டனோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. 24 years தனது சோலை வந்து அதுக்கு வந்து ரத்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்து, பாண்டு மாதிரி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்து மெபிஸ்டோஃபிலிஸ் என்பவனை தனக்கு ஒரு வேலைக்காரனாக கேட்டு வாங்கிக்கிறாரு. டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து ரொம்ப ஒரு அறிவாளி. அவர் நல்லா படித்து நல்லதை படிக்காமல் கெட்டதை படித்ததுனால, பிளாக் மேஜிக்கை படித்ததுனால திடீர்னு 24 வருஷம் கழித்து அவருடைய உடல் வெடித்து அந்த சோலை மட்டும் சாட்டன் எடுத்துக்கிறான். அக்கார்டிங் டு த பாண்ட், அந்த பத்திரத்தில் உள்ளபடி. அது நல்லா படிக்கணும். அது ட்ராமா. டாக்டர் ஃபாஸ்டஸ் இஸ் அ ட்ராஜடி ரிட்டன் பை கிறிஸ்டோஃபர் மார்லோ. தாமஸ் கிட் எழுதின ஸ்பானிஷ் ட்ராஜடி. இதுதான் வந்து ட்ராஜடிக்கே வந்து ஒரு அடிப்படையான ஒரு இது. அது இல்லாமல் ரிவெஞ்ச் ட்ராஜடி. இந்த
அந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியுடைய ஆரம்பத்திலேயே ஒரு கோஸ்ட் பேசுகிற மாதிரி இருக்கும். The opening scene is so emotional and striking. A ghost, a ghost of a dead person is talking to the audience. அந்த மாதிரி இருக்கும். இந்த பென் ஜான்சன் எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர், இது வந்து ஒரு காமெடி. அந்த காலத்திலே வந்து அப்பாக்கள் வந்து தான் பையனை பற்றி கவலைப்படுறாங்க. பிள்ளை வந்து படிக்காமல் இருக்கான், அவனுடைய கம்பெனி பேட் கம்பெனி இருக்குது, இந்த பேட் கம்பெனி பற்றியெல்லாம் வருத்தப்படுறாரு. அந்த மாதிரி பென் ஜான்சன் இது வந்து நல்லா டீப்பாக படித்தா தான் அதெல்லாம் புரியும். அண்ட் தென் இது 9 யூனிட் இருக்குது, அதெல்லாம் நான் எவ்ரிடே பார்ப்பேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.